ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 14ஓட டயட் ரொட்டீன் பார்க்கலாம். காலையில் எழுந்தோடனையும் ஒரு கிளாஸ் ஜீரா வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து 100 ml காஃபி எடுத்துக்கிட்டேன். வித் ப்ரௌன் சுகரோட 1 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணிப்பேன். இது ஒரு 100 ml காஃபி, 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 12 மணி போல் ஒரு 200 ml வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். நான் இது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பல்சரி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வாட்டர்ஸாவது எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லன்ச் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு ஒரு 2 ஸ்பூன் வரகு அரிசி, அப்புறம் கீரை குழம்பு, அப்புறம் எண்ணெய் இல்லாமல் முட்டை ஆம்லேட் 2 ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் சொரக்காய் பொரியல், அது ஒரு 150 கிராம். நம்ம சாதத்தை விட காய் ஒரு 3 மடங்கு அதிகமாக எடுத்துக்கணும். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 200 ml வாட்டர் குடிச்சுக்கணும். அப்புறம் பாருங்கள், ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour நான் பார்க்கில் போய் வாக்கிங் பண்ணுவேன். ஒரு 6000 ஸ்டெப்ஸ் நடப்பேன். இன்னுமே பாருங்கள் எனக்கு பெல்லி இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ நான் டயட் மட்டுமே இருந்தால் போதாது, வாக்கிங்கும் தேவை. வாக்கிங் போகிறேன். அப்புறம் ஈவினிங் மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ் அவிச்சு சாப்பிட்டேன். இது ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஒரு 100 கிராம் இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா 2 வெஜிடபிள் இட்லி, மத்தியானம் செஞ்ச கீரை குழம்பு, மத்தியானம் செஞ்ச பொரியல், இதுதான் நைட்டுக்கு நான் சாப்பிட்டேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.